ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்எல்சி இந்தியா லிமிடெட் இருக்குது பார்த்தீங்களா, நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் லிமிடெட். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ மற்றும் 10th முடிச்சுட்டு ஐடிஐ படித்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனி போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் விட்டுருக்காங்க. சரிங்களா, அதாவது இண்டஸ்ட்ரியல் ட்ரைனி. ஓகேங்களா, மொத்தமாக பார்த்தீங்கன்னா வேக்கன்சி சொல்லியிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ வேக்கன்சின்னு பாருங்கள். இண்டஸ்ட்ரியல் ட்ரைனி ஆர் எஸ்எம்இ அண்ட் டெக்னிக்கல். எஸ்எம்இ அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டு மைனிங் எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, எஸ்எம்இ ஸ்பெஷலைஸ்ட் மைனிங் எக்யூப்மெண்ட் அண்டு டெக்னிக்கல். அதுக்கு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க, வேக்கன்சி சொல்லியிருக்காங்க, அதாவது ட்ரைனிங் ஸ்லாட்ஸ் 100 ஸ்லாட்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கணும். ஓகேங்களா, டிப்ளமோ முடிச்சிருக்கணும், மினிமம் 3 இயர்ஸ். அதே போல் லேட்டரல் என்ட்ரி கேண்டிடேட்ஸ், டிப்ளமோ லேட்டரல் என்ட்ரி கேண்டிடேட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் மட்டும், அதாவது +2 முடிச்சுட்டு 2 இயர்ஸ் மட்டும் படிச்சிருப்பாங்க, அவங்களும் எலிஜிபிள் தான். சரிங்களா, அதுதான் சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனி ஆர் எஸ்எம்இ அண்ட் டெக்னிக்கல் ஓ&எம் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த டிபார்ட்மெண்ட்டில். ஓகேங்களா, இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு நம்பர் ஆஃப் ட்ரைனிங் ஸ்லாட்ஸ் 100 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனி மைன்ஸு அண்டு மைன்ஸ் சப்போர்ட் சர்வீசஸ். சரிங்களா, அதுக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரைனி அந்த டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு எஜுகேஷன் கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு ஐடிஐ படிச்சிருக்கணும், ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் ட்ரேடில். ஓகேங்களா, எந்த ஃபீல்டாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th முடிச்சுட்டு ஐடிஐ படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் அப்படி இல்லை அப்படின்னா 10th முடிச்சிருக்கணும், இதை சார்ந்து அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் ட்ரேடில் வந்து 10th முடிச்சுட்டு அப்ரெண்டிஸ்ஷிப் அதை முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான ட்ரைனிங் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா வேகன்சி பார்த்தீங்கன்னா 139 சொல்லியிருக்காங்க. சரிங்களா, 139. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரைனியோட ஸ்லாட் வேகன்சி டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இங்கே முக்கியமான விஷயம் பாருங்கள், அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அதர் கேஸ்ட்டு. சரிங்களா, அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் வரவங்க, எக்கனாமிக் வீட் கேட்டகரியில் வரவங்க, ஓபிசி, இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 50% ஆஃப் மார்க் வந்து வச்சுருக்கணும். சரிங்களா, அதாவது டிப்ளமோவில் இல்லை 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருந்தாலும் மினிமம் 50% ஆஃப் மார்க் வச்சுருக்கணும். நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் 40% ஆஃப் மார்க் வந்து வச்சுருக்கணும். சரிங்களா, 40% ஆஃப் மார்க் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்தீங்கன்னா. ஓகேங்களா, அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் வைக்க வேண்டிய மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் ஃபார் எலிஜிபிலிட்டி டு அப்ளை. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தகுதியான மார்க்கு. ஓகேங்களா, அதாவது அதர் கேஸ்ட்டுக்கு 50%, எஸ்சி கேஸ்ட்டுக்கு எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40% சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் வேறு என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது ஜென்ரல் கேட்டகரி எக்கனாமிக் கேட்டகரியாக இருந்தால் 37 இயர்ஸ் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு, ஓபிசி இருந்தீங்கன்னா 40 இயர்ஸ் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு, எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா 42 இயர்ஸ் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் கொடுக்குறாங்கல்ல, அது கொடுக்கும்போது மொத்தம் 3 இயர்ஸ் இல்லையா, அதுக்கு வந்து ஸ்டைஃபன் தராங்க. சரிங்களா, ஸ்டைஃபன் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரிக்கு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனி ஆர் எஸ்எம்இ ஸ்பெஷலைஸ்டு மைனிங் எக்யூப்மெண்ட் எஸ்எம்இ அப்படின்னா. சரிங்களா, டெக்னிக்கல் அந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கு 18,000, செகண்ட் இயருக்கு 20,000, தேர்ட் இயருக்கு 22,000. சரிங்களா, இப்படி ஸ்டைஃபண்ட் வந்து ஒவ்வொரு இயருக்கும் இந்த மாதிரி தராங்க. அதுக்கப்புறம் செகண்ட் கேட்டகரி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் மைன்ஸ் அண்ட் மைன்ஸ் சப்போர்ட் சர்வீசஸ். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கு 14,000, செகண்ட் இயருக்கு 16,000, தேர்ட் இயருக்கு 18,000. இந்த போல் தேர்ட் இயர் 3 இயர்ஸுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் தராங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் எங்கே வந்து பிளேஸ் ஆஃப் ட்ரைனிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதை சொல்லிட்டாங்க தெளிவாக, நெய்வேலியில் தான். சரிங்களா, என்எல்சி இந்தியா லிமிடெட் நெய்வேலியில் தான் வந்து ட்ரைனிங் வந்து போஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இதை வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க, எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேனு இவங்களுக்குலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா, மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் அதை பற்றி சொல்லியிருக்காங்க.
அது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் கண்டிப்பாக வைப்பாங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் தான். அப்புறம் அதில் வந்து மேக்ஸிமம் மார்க் அதன் அடிப்படையில் இது வந்து மினிமம் குவாலிஃபையிங் மார்க்னு இது சொல்லலை. அந்த ரிட்டன் எக்ஸாம் ஒன்ஸ் முடிஞ்சிச்சுன்னா அதை பேஸ் பண்ணி மேக்ஸிமம் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரில் பேஸ் பண்ணி வந்து கேண்டிடேட்டை இந்த கேட்டகரி வைஸ் செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது எஸ்சி எஸ்டி நான் எஸ்சி எஸ்டி அந்த கேட்டகரி வைஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் இந்த பிஏபிஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. பிஏபிஸ்னால் ஒன்றும் இல்லை, ப்ராஜெக்ட் அஃபெக்டட் பர்சன்ஸ். அதாவது ஏற்கனவே இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணி பாதிக்கப்பட்டவங்க ஃபேமிலியிலேருந்து வந்திருப்பாங்க, அவங்களுக்கான விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த மார்க் இருக்குது பார்த்தீங்களா, ரிட்டன் டெஸ்ட்டு முடிச்சிருப்பீங்க, அது வந்து இந்த மார்க் பேஸில் செலக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. அதை வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, சப்போஸ் மார்க் வந்து நிறைய பேர் அதாவது கேண்டிடேட்ஸ்லாம் சேமாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் சீனியர் யார் சீனியாரிட்டி ஏஜில் வந்து முன்னாடி வரீங்களோ அவங்க அப்படின்னு செலக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேம் வைஸாகவும் செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் த கேண்டிடேட் சரிங்களா. அதாவது மார்க் வந்து நிறைய கேண்டிடேட் வந்து சேமாக இருந்த பட்சத்தில் ஓகேங்களா, சீனியாரிட்டி ஏஜ் அடிப்படையில் வந்து ப்ளேஸ் பண்ணப்படும். அதுக்கப்புறம் நேம் வைஸாக கூட ப்ளேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து மைல்ஸ் சம்மந்தப்பட்டது இல்லையா, சுரங்கம் நிலக்கரி போன்ற இடம், அதனால மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்ஸ் அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் ப்ராஜெக்டில் அஃபெக்ட் ஆன ஃபேமிலியிலேருந்து வந்தவங்களுக்கான கண்டிஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது சரிங்களா, அது வந்து இம்பார்ட்டண்ட் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதை அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸ்லாம் செல்ஃப் அட்டஸ்டட் வாங்கி தான் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஜெராக்ஸ் போட்டு செல்ஃப் அட்டஸ்டட் வாங்கிட்டு அப்லோட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் அது எந்த ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணணும், என்ன சைஸுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இங்கே பாருங்கள், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும், சைஸு 3.5 சென்டிமீட்டர் வித் அண்டு 4.5 சென்டிமீட்டர் சொல்லிட்டு ஹைட்டு பிரெத் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன ஃபார்மேட்டு என்ன சைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டாக்குமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ என்ன டாக்குமெண்ட்டு, சிக்னேச்சர் வந்து என்ன சைஸில் இருக்கணும், ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்து அதாவது மார்க் ஷீட்டு, ஆதார் கார்டு, அப்புறம் 10th முடிச்சிருந்தா அது, 12th சர்டிஃபிகேட்டு, 12th மார்க் ஷீட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டாக்குமெண்ட்டும் முக்கியமான டாக்குமெண்ட். அதாவது நீங்கள் என்னென்ன குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட மேக்ஸிமம் இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த சர்டிஃபிகேட்டை ஆர்டராக வச்சுக்கணும் சரிங்களா. கன்சல்டேட் ஆஃப் செமஸ்டர் கன்சல்டேட் மார்க் ஷீட் இல்லை செமஸ்டர் மார்க் ஷீட்டு, அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஜாதி சான்றிதழ் கேட்டிருக்காங்க, அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனா அவங்களுக்கு, அந்த மாதிரி நீங்கள் எந்த எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியாவில் வரீங்களோ அந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் ரெடியாக வச்சுருக்கணும், செல்ஃப் அட்டஸ்டட் வாங்கியிருக்கணும். அப்லோட் பண்ணும்போது இந்த ஃபார்மேட்டுக்கு இந்த சைஸுக்குள்ளே அப்லோட் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் இதில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்ஸு முக்கியமான டேட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்போ அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி மார்ச் 20ஆம் தேதி இந்த மாதம் 20ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரிங்களா. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் ஏப்ரல் 19ஆம் தேதி 5 மணிக்கு உள்ளே க்ளோஸ் ஆகுது சரிங்களா. அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடு தான் அப்ளை பண்ணணும் சரிங்களா. நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் அஃபெக்டட் பர்சன் அந்த ஃபேமிலியிலேருந்து வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அதாவது இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து ரெடி பண்ணி கூட அப்லோட் பண்ணணும் சரிங்களா. அதே போல் முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ அப்ளை பண்ணிட்டீங்க, அப்ளை பண்ணிவிட்டு முடிச்சிட்டிங்க, செல்ஃப் அட்டஸ்டட் வாங்கி டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணி ஒன்ஸ் அப்ளிகேஷனை அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை ஃபைனலாக ஒரு பிரிண்ட் எடுத்து கரெக்ஷன் செக் பண்ணிவிட்டு பிரிண்ட் எடுத்து நீங்கள் கையில் வச்சுக்கணும், ஹேண்டில் வச்சுக்கணும். அப்போ ரிட்டன் எக்ஸாம் அப்பயோ நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை வெரிஃபை பண்ணுவாங்க, அதையும் சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதெல்லாம் பார்த்துக்குங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வேறு என்னன்னா அதான் அப்ளை பண்ணுறது ஆன்லைன் மோடுன்னு சொல்லியாச்சு, வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அப்ளை பண்ணுறது ஆன்லைன் மோடு இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணணும். நான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கையும் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த லிங்க்கையும் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் சரிங்களா. நீங்கள் வந்து பார்த்து அப்ளை பண்ணிக்கிங்க. அதே போல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா இங்கே 2 வேகன்சி 2 கேட்டகரி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. 2 கேட்டகரியில்
2 கேட்டகரியுமே பார்த்தோன்னா ஒரு கேண்டிடேட்டால அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? அதாவது ஒரு கேண்டிடேட் ஒரு கேட்டகரிக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதையும் இங்க தெளிவா சொல்றாங்க. சரிங்களா? எங்கன்னா இங்க பாருங்க, பேஜ் நம்பர் 3ல இந்த ஹவ் டு அப்ளைன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஓகேங்களா? இங்க பாருங்க, இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. அதாவது கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொசிஷனுக்கு தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத இங்கே கிளியராக சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆஹ் ஒரு கேண்டிடேட்டு 2 கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத இங்கே வந்து தெளிவாக சொல்கிறாங்க. சரிங்களா? இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த 12.5. சரிங்களா? அதாவது ஒரு கேண்டிடேட்டு ஒரு கேட்டகரிக்கு தான் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? மல்டிபிள் கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த டேட்ஸ். சரிங்களா? டேட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 19ஆம் தேதியோட முடியுது. ஸோ சீக்கிரமாக நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? டிப்ளமோ 2 கேட்டகரிக்கான வேகன்சி. டிப்ளமோ முடிச்சிருந்தா போதும். எனி இன்ஜினியரிங் ட்ரேட் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 100 ஸ்லாட் இருக்குது. ஓகேங்களா? மினிமம் 3 இயர்ஸ் வந்து ட்ரைனிங் தராங்க. அதே போல் இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா 10th ஐடிஐ முடிச்சிருந்தா போதும். சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை 10th முடிச்சுட்டு அப்ரெண்டிஸ்ஷிப் படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிலிட்டி தான். சரிங்களா? இதை மட்டும் முக்கியமாக பார்த்துங்க. லாஸ்ட் டேட் வந்து 19 ஏப்ரல் 2024. சரிங்களா? அதுக்குள்ளே சீக்கிரமாக அப்ளை பண்ண பாருங்கள். நீங்கள் ப்ராஜெக்ட் அஃபெக்டட் பர்சனாக இருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ் இந்த அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் கீழே அந்த சர்டிஃபிகேட்ஸோட ஃபார்ம் இருக்கும். அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்கள் கேண்டிடேட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்டை பிரிண்ட் எடுத்து நீங்கள் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.